வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுண்டைக்காய் துவையல். அதுக்காக நான் சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சுண்டைக்காய் நல்லா கழுவிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்டியாக வரும். சுண்டைக்காய் இந்த மாதிரி தட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். துருவிய தேங்காய் சிறிதளவு, சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு குட்டி சைஸில் ஒரு தக்காளி, பூண்டு ஒரு 4-5 பல். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணுறேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு வெந்தயம் மட்டும் போடுங்க, அதிகமாக போட வேண்டாம். இந்த மாதிரி ப்ரௌனிஸாக நல்லா வணங்கினதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வணங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வணங்கணும். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இந்த சுண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டும். இந்த சுண்டைக்காயில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. வயிற்று புண்ணு ஆற வைக்கிறது, சளிக்கு நல்லது. அதனால நிறைய நல்லது இருக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சமா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. நம்மளுக்கு இப்போ நல்ல மணமான சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். லைட்டாக ஒரு கொதி வந்ததையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூட போயிட்டு நம்ம பிணைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலுங்க. கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிடுங்க.